வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மோடிக்கு ஐடியா கொடுத்த அண்ணாமலை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய கதை முடிகிறது. என்ன ஐடியா கொடுத்தார் என்ற விஷயத்தை விரிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குனார், அந்த அமைப்பானது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ரெண்டுத்தையும் விரிவாக பார்த்துடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டை நான் ஆதரித்தேன். ஏன் தெரியுமா? இந்தியா முழுவதும் ஒரே தன்மை கொண்ட தேர்வு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தில் போய் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 10 கல்லூரியில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஒரு மாணவன் ஆசைப்படுறான்னு வச்சுக்கலாம், அந்த 10 மருத்துவ கல்லூரியும் போயிட்டு நுழைவுத் தேர்வு எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய கல்வி தரம் வேறு, ரெண்டாவது எங்களுடைய கல்லூரியினுடைய தரம் என்பது வேறு. அதனால் நீ அந்த கல்லூரிக்கு எழுதியிருந்தனா அது செட் ஆகாது, எங்கள் யூனிவர்சிட்டிக்கு தனியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நுழைவுத் தேர்வானது 10 கல்லூரியில் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் 10 கல்லூரியிலும் நாம் எக்ஸாம் எழுதணும். ஒரே ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கே மாணவர்களுக்கு மன உளைச்சல் என்று கதறுகின்றார்கள் இந்த அரசியல் தலைவர்கள். ஆனால் 10 கல்லூரியில் அப்ளிகேஷன் போட்டு 10 கல்லூரியிலும் போய் எக்ஸாம் எழுதுனா மாணவர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். அதனால் ஒரே ஒரு எக்ஸாம் நாடு முழுவதும். ரெண்டாவது, ஒரே தரத்தில் கல்வி, ஒரே தரத்தில் நுழைவுத் தேர்வு. நம்ம தேசிய அளவில் மட்டும் இந்த நுழைவுத் தேர்வு எழுதுனால மருத்துவ சீட்டு கிடைக்க போகிறது கிடையாது. நம்முடைய நட்பு நாடுகளில் போயிட்டு நீங்கள் மருத்துவம் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ரஷ்யா போன்ற இடங்களில் இங்கே இருக்க நீட்டு தேர்வுடைய மார்க் எடுத்துகிட்டு போனால் போதும், அங்கே போய் படிக்கலாம். அதனால் சர்வதேச அளவில் தேசிய அளவில் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுனா போதும், அதன் அடிப்படையில் மருத்துவம் படிக்கலாம். அதனால் நான் நீட்டு தேர்வை ஆதரித்தேன். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஏழை மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி என்பது இந்த நீட்டால் தான் சாத்தியமாச்சு, அதனால் நீட்டை நான் ஆதரிக்கின்றேன். உண்மையாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகளே, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த நீட்டு வர்றதுக்கு முன்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எவ்வளோ பேர் மருத்துவத்துக்கு போனாங்க? ஏழை பழைய மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவம் படித்தார்கள்? இன்றைக்கி எவ்வளோ பேர் மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கிறாங்க? ரெண்டாவது, நீட்டு வந்த பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரிக்கான இடமானது கூடியிருக்குது? அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியானது எவ்வளோ கூடியிருக்குது? ஏழைகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி, ரெண்டாவது மருத்துவ கல்வி எட்டா கனியாக இருந்தது. அந்த காலேஜை அப்படி பார்த்துட்டு தான் போவான் ஒரு ஏழை, அதுக்கு உள்ளவே போக முடியாது. அதனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கான மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கான ஒரு அமுத சுரபியாக வந்தது. அதனால் நான் நீட்டை ஆதரித்தேன். பல ஆண்டுகளாக ஆதரித்து கொண்டு தான் வரேன். ஆனால் இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 3 முறை கொஷின் பேப்பர் லீக் ஆகியிருக்குது. ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் தடுக்கலை? ஒரு முறை லீக் ஆகின்ற பொழுதே அதற்கான சொல்யூஷனை கண்டிருக்க வேண்டும். நீங்கள் 3 முறை லீக் ஆன பிறகும் அதை எப்பொழுதும் போல் வழக்கமாக கடந்தே போனீங்க, அதனால தான் போராட்டம் வந்துச்சு அப்படிங்கிறார். ரெண்டாவது, இந்த மாதிரி லீக் ஆன பிறகு மீண்டும் மீண்டும் போட்டித் தேர்வு வைக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு மன அழுத்தம் வருகிறது. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது. அப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க? நம்ம தலையில் நீட் தேர்வு என்பதை ஒன்று திணிச்சிட்டாங்க அப்படின்னு அரசியல் தலைவர்கள் தன்னுடைய அரசியலுக்காகவும் தன்னுடைய மருத்துவக் கல்லூரியில் சம்பாதிக்க முடியல என்ற ஏக்கத்துக்காகவும் மாணவர்களை திசை திருப்புகின்ற போது, இப்போ மாணவர்கள் மறுதேர்வு எழுதுகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வருது. நடவடிக்கை எடுக்கவே மாட்டுறாங்களப்பா, இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனவர்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்போ ஏன் நம்ம களத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு ஆதங்கத்தின் மூலமாக களத்தில் இறங்குறாங்க. நீங்கள் ஏன்பா நீட்டு குளறுபடி, இந்த நீட்டு குளறுபடிக்கு பொறுப்பேற்கணும் யாராவது ஒருத்தர். அப்படி பொறுப்பேற்கவில்லை என்றால், மாணவர்கள் போராடுகின்றார்கள் என்றால் அது அவங்களுடைய போராட்டத்தினுடைய உரிமை. அப்படி போராடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு யாரும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்படி போராடுறவங்களை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? விரைவாக கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார்.
என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அந்த போராட்ட களத்தில் பிரிவினைவாதிகள் இறங்கிட்டான், தேச விரோதிகள் இறங்கிட்டான், அரசியல் தலைவர்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுப்பதை இந்த நீட்டு தேர்வு போராட்டத்தை களமாக பயன்படுத்துகிறான். மூன்றாவது சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடியவங்க நம்முடைய பொருளாதாரத்தை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பரவாதா என்று எதிர்பார்க்கின்றார்கள். தமிழகம் பார்த்திங்கன்னா மொத்தமாக கம்பெனிகள் நிறைந்த ஒரு இடம். இங்கே போராட்டம்னா எந்த தொழிற்சாலையும் வரவே வராது. எப்போதும் போராட்ட களமாக இருந்தால் எந்த தொழிற்சாலை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பான். அதனால் தொழில் மயமாக இருக்கக்கூடிய தமிழகமெல்லாம் வந்து போராட்டம்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் புதிய கம்பெனிகள் வராது, வேலைவாய்ப்பு வராது. வேலைவாய்ப்பு வரலன்னா பொருளாதாரம் இருக்காது. பொருளாதாரம் இல்லை என்றால் அதுக்கப்புறம் நாடே நாசமாக போகும். இந்த வன்முறையானது அதிகரிக்கும். அதனால் இந்த போராட்டத்தை தயவு செய்து ஆரம்பத்திலே நீங்கள் கையாண்டு இருக்க வேண்டும். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த போராட்டமானது ஆக்ட் பண்ணிடுச்சு. யார் ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பல சக்திகள் இந்த போராட்டத்தை ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த போராட்டம் முடிவுக்கே வராது. தனிநாடு கேட்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டான், ஆட்சி மாற்றத்தை கேட்குறவன் களத்தில் இறங்கிட்டான். நம்முடைய ராகுல் காந்தி தான் சொல்கிறார், அதாவது வாக்கு எந்திரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, ஓட்டு போடுற வாக்காளர் மீதும் நம்பிக்கை இல்லை, தன்னுடைய கட்சி மீதும் நம்பிக்கை இல்லை, தன்னுடைய கட்சிக்காரங்க மீதும் நம்பிக்கை இல்லை, கூட்டணிகள் மீதும் நம்பிக்கை இல்லை. அப்போது இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் ஏன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று போராடுவது ஏற்கனவே இருந்த ஒரு கோரிக்கை. ஆனால் திடீர்னு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என்று கேட்பது ஆட்சி மாற்றத்தை தானே கேட்குறாரு. அதனால தான் இந்த போராட்டத்தை ஆக்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தூரம் வளர விட்டுருக்கக்கூடாது. ஏன் வளர விட்டீங்க? இப்போவாது வந்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை, வெளிப்படைத்தன்மையுடன் உடைய ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். ஆனால் போராட்ட களத்தில் பிரிவினைவாதிகள் களத்தில் இறங்கி விட்டு இருப்பதனாலும், ஜார்ஜ் சோரஸ் போன்றவங்கெல்லாம் வந்து சோனம் வாங்சுக்கு வந்து பணம் கொடுத்திருப்பதனாலும் இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வராது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் வெளிப்படைத்தன்மையுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிறார். ஆனால் நம்முடைய மத்திய அரசாங்கமானது பிரதமர் வீட்டுக்கு முன்பாக வந்து நம்முடைய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போராடுறாங்க. ஆனால் மத்திய அமைச்சர்கள் 2 பேர் போய் ராகுல் காந்திக்கிட்டும் பிரியங்கா காந்திக்கிட்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இல்லையா? எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதிகாரிகள் தான் போயிட்டு கலைந்து போக சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் அமைச்சர்களே நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தாங்களா என்ன அர்த்தம்? ரெண்டாவது, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஜேபி நட்டா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் இப்போது என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு வரமாட்டோம், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது அமைச்சர்களை எங்கள் இடத்துக்கு வாங்க என்று அழைக்கின்றார்கள். உண்மையாகவே சொல்கிறேன், என்னதான் வெளிப்படைத்தன்மையுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும், அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாமல் போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் நம்பிக்கை அற்று போய் விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை அற்று போயிடுவாங்க. நம்ம நாட்டினுடைய வலிமை எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் மக்களும் ஆளும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பது. குறிப்பாக மோடி இருப்பார், போயிடுவார், பாஜக ஆட்சியில் இருக்கவும் போயிடும். ஆனால் நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது ஒரு நிறுவனமயமாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கு. நம்முடைய ஜனநாயகத்தில் எதெல்லாம் இருந்தால் சிறப்பாக ஆட்சி நடத்த முடியுமோ அவற்றின் மீதெல்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால், இப்போது நீதிமன்றத்தின் மீது, பாராளுமன்றத்தின் மீது, சட்டமன்றத்தின் மீது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் நம்ம நாடாக இருக்காது. நம்ம நாட்டினுடைய அமைப்புகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை அத்து போகிற மாதிரி பிரிவினைவாதிகள் இந்த போராட்டத்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதிலேருந்து மீட்டெடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன் இவ்வளோ பெருசாக ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். இப்போது ஆட்சி மீதும் நம்பிக்கை இழந்துக்கிட்டு வராங்க. ரெண்டாவது, ஜனநாயகமா, இந்த ஜனநாயகம் இருப்பதனால தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீனா மாதிரி சர்வாதிகாரம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குதோ அந்த மாதிரி
ஸ்டேட்டாக வந்து சுயாட்சி கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து இன்றைக்கி போராட்டக்காரர்கள் திங்க் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி மாநில சுயாட்சிலாம் பேசுகிறதுக்கு விட்டுட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம கனிமொழி அவர்கள்லாம் போய் போராட்ட காலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை ஊக்குவிப்பது. திருமாவளவன் போன்றவங்கெல்லாம் வந்து காயமடைந்த இளைஞர்களை போய் தொட்டு பார்த்துட்டு நாட்டுக்கு பிரிவினை தான் முக்கியம், எப்படியாவது கொளுத்தி போட முடியுமா போடுங்க. ரெண்டாவது, நிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற நீண்ட வாளை கொண்ட காலிஸ்தானுக்கு ஆதரவாக கொண்ட சீக்கியர்களும் இதில் களமிறங்கியிருக்கின்றார்கள். அதோடு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ் அமெரிக்கர்கள், பாகிஸ்தானியர்கள், பங்களாதேசிகள். ஸோ இந்த மாதிரி அந்நிய நாட்டினுடைய ஆதரவு காரணமாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது தொடங்கியிருக்குது. அவங்களுடைய குரலை நீதிமன்றம் கேட்கலையாம். ஸ்டாலினிலிருந்து பல எதிர்கட்சிகளாக வந்து என்னங்க பொறுப்புள்ள ஒரு நீதிமன்றம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுத் தேர்வு மூலமாக தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் மாணவருடைய குரலை பற்றி நீதிமன்றம் கேட்டு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, ஏன்பா இந்த கரப்பான் பூச்சி ஜனதாக்காரங்கெல்லாம் என்ன பேசியிருக்கிறாங்க, ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க, அவற்றை பற்றியெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீங்களும் ஒன்றும் கேட்க வேண்டாம், அவங்க நியாயமாக போராடல, ஏன் நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க? ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தால் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற போதே தொடக்கத்தில் வந்துக்கணும். அவங்க வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்க்கின்றார்கள். நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் செய்வது புதுசல்ல, ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் கரப்பான் பூச்சி மாதிரி வந்து குடும்பத்திலையும் நாட்டிலையும் சில குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. வேலை இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் விமர்சித்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தொடங்கிக்கிட்டு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா இவனுடைய கோரிக்கையை நீதிமன்றம் காது கொடுத்து கேட்கணுமா? நாங்கள் என்ன வெட்டியவா இருக்கோம், எங்களுக்கு என்ன வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய குரலையும் அரசாங்கம் வைக்கின்ற கோரிக்கையும் நீதிமன்றமானது நிராகரித்து விட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், அவங்க போராட்டம் எத்தனை நாள் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போராட்டமானது அவ்வளோ சீக்கிரம் முடியாது போல் இருக்குது. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் ஏன் இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டீங்க, ஆரம்பத்திலே இதை தடுத்து நிறுத்திருக்கணும், ஆரம்பத்தில் ஏன் கோட்டை விட்டீங்க, இப்போவாது வந்து வெளிப்படைத்தன்மையுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வாங்கயா, சுயநலவாதிகள் இந்த போராட்டத்துக்குள்ளே குதிச்சுட்டாங்க அப்படின்னு மோடிக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதை எப்படி கையாள வேண்டும் என்று மோடி அமித்ஷாவுக்கு தெரியும். ஆனால் இந்த போராட்டம் முடிவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா, ஏப்பா இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் பீர் கிடைக்குது, பீஸா பர்கர் கிடைக்குது, விதவிதமான சாப்பாடு கிடைக்குது, கையில் காசு கிடைக்குது. ஏன்னா அங்கிருந்து நிறைய பேர் காணொலி விடுவதெல்லாம் பார்க்கும்போது வன்முறை தான் அவங்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. ரெண்டாவது வகையான உணவு தான் அவங்களுக்கான உடல் தேர்த்தத்துக்கான வழியாக இருக்கிறது. அதோட அவங்களுக்கு ஏர் கூலர்லாம் வந்து கொடுக்குறாங்க படுத்து தூங்குறதுக்கு, நல்ல அழகான டென்ட்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, போகிற வரவெல்லாம் அங்கே போராடுறவங்க மாணவர்கள்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் அது ஆக்சுவலாக மாணவர்கள் கிடையாதான், எல்லாருமே வந்து ஒரு கட்சி சார்புடைய மாணவ அமைப்புகள் அங்கே வந்து போராடுறாங்களாம். அதனால் மாணவர்கள் தான் போராடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் தயவு செய்து படிப்பை கெடுத்துட்டு இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நிறைய இணையதளத்தில் இளைஞர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஏங்க ஒரு எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் இருக்குது, கிட்டத்தட்ட இப்போ 100 நாளைக்கு மேலாக களத்தில் நின்று நீட்டு வேண்டாம் என்று போராடுற நீங்கள் ஒரு 10 நாள் உட்காந்து படித்தா நீட்டை பாஸ் பண்ணிட்டு போகலாமில்ல, 100 நாள் எதுக்காக வீண் பண்ணணும், படிப்பை விட்டுட்டு வேலை வெட்டி விட்டுட்டு? அதனால் போராட்டத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற இளைஞர்களும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா போராட்டமானது வன்முறை காடாக மாறிப்போச்சு. இனி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குதிரை கொம்பு தான், அண்ணாமலை சொல்கிற மாதிரி. ஏன்னா ஹேக்கர்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. அப்புறம் அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் அமைப்பானது மாவட்ட அப்புறம் ஒன்றிய மாநில நிர்வாகிகளை கொஞ்சம் போடணுமா. ஏன்னா போராட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கு நிர்வாகி இல்லாத காரணத்தினால போராட்டங்களை சரியாக ஒருங்கிணைக்க முடியலை. ரெண்டாவது, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சோர்வாக இருக்கின்றார்களாம் வீத லீடர்ஸில் இணைந்தவர்கள். மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை எப்போதும் அதிரடி காட்டுவார், அதே ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கணும். செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார், மேடையில் ஏறி உரையாற்றுகின்றார். அதெல்லாம் வந்து வீத லீடர்ஸ் அமைப்பை சோர்வாக்கி இருக்கிறதாம். அண்ணாமலை அதிரடி காட்டினார்னா கடந்த காலத்தை மாதிரி இப்போவும் வீத லீடர்ஸ் அமைப்பானது அதிகமான பேர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்பாளர்களை நியமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்தந்த இடத்துல இந்த வீத லீடர்ஸ் அமைப்பாளர்கள் போயிட்டு கிராம லெவலில் வந்து கட்சியில் ஆள் சேர்ப்பதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி அண்ணாமலை பற்றி தெரிந்த நகரங்களில் ஆள் சேர்றாங்க, ஆனால் கிராமத்தில் சேருவது கிடையாது. அதனால் பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுப்பாளரை வேகமாக நியமிக்கிறாரா இல்லை என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.